நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை நிலவரத்தை பற்றி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சந்தை ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக சந்தை நிலவரத்தை சொல்லணும்னு சொன்னால், பெரும்பாலும் எல்லா பண்ணையாளர்களும் குட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, தொடங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு பல பேர் ஃபோன் போடுறாங்க, நான் வர்றது சில பேர் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம முன்னோர்கள் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, தை மாதத்தில் அறுவடை பண்ணி எல்லோரும் செழிப்பாக இருப்பாங்க, குட்டி வளர்த்தால் நோய் நொடி வராது. ஆனால் அதுக்கு மாற்றாக பெரிய பெரிய பண்ணையாளர்கள் என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து 400 குட்டி 500 குட்டிக்கு மேலே வளர்க்குறவங்க இந்த கார்த்திகை மாதம் முடிவில் இல்லை மார்கழியில் தொடக்கும் போது 100 குட்டியாக வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. தை மாதம் வரைக்கும் என்கிட்ட கேட்ட பெரிய பண்ணையாளர்கள் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த வரக்கூடிய 4 வாரமும் பெரிய பெரிய பண்ணையாளர்கள் எனக்கு 500 குட்டி வேணும், 125 குட்டியாக வாங்கித்தாங்க, 70 குட்டியாக வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புக் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன, தை பிறந்துச்சுன்னு சொன்னால் மொத்த அந்த 3 தென் மாவட்டங்கள் எல்லாமே அறுவடை பண்ணி செழிப்பாக இருக்கும், ஆடுகள் வளர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கும் மேலே பார்த்துட்டிங்கன்னா மேய்ச்சல் நிலம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி எல்லாம் அறுவடை பண்ணி மேய்ச்சலுக்கு உலர் தீவனம் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக இப்போ குட்டி வாங்குறது எல்லாம் சம்சாரியை தயங்குறதுக்கு என்னென்னா, இது கார்த்திகை மழைக்காலம் முடிஞ்சு நிறைய காண வரும். அப்புறம் மார்கழி மாதம் இன்னும் 2 நாளில் மார்கழி ஒன்று ஆரம்பிக்கிறனால பயங்கரமான குளிர் இருக்கும். இந்த குளிரில் வந்து கரெக்டாக அனுபவம் இல்லாதவங்க குட்டி வாங்கினா அது வந்து சேதத்தெல்லாம் போய் முடியும். அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அனுபவசாலிகள் இப்போ பெரும்பாலும் பண்ணையாளர்கள் நம்ம நாமக்கல், சேலம், ஓசூராக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், பெரிய பெரிய பண்ணை வச்சுருக்கோம், பல்லடம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரிய பெரிய பண்ணையாளர்கள்லாம் நம்மகிட்ட வந்து அதிகமான குட்டிகளை வாங்கி கேட்டிருக்காங்க. குட்டிகளும் இப்போ வந்து இருக்குது. இப்போ வந்து தட்டுப்பாடு இல்லை. ஏன்னா சம்சாரிகள் வரவு குறைவுனால பெரிய பண்ணையாளர்கள்லாம் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், தீபாவளிக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கி வைக்கிறது தான் நம்மளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லோரும் தீபாவளி முடிச்சுட்டு 2 வாரம் கழித்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த 1 மாதத்துலேயும் நடக்க போகுது. அதாவது எப்படின்னா, இன்னும் 1 மாதத்தில் பெரிய பெரிய பண்ணையாளர்கள், இப்போ நானும் கூட என்னோடய பண்ணையில் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எங்களால் எவ்வளோ குட்டிகள் வாங்கி வைக்க முடியுமோ அவ்வளோ குட்டி வாங்கி வச்சுக்குவோம். இதே மாதிரி பெரிய பெரிய பண்ணையாளர்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷம் வளர்க்குறவங்களாம் அவங்களுக்குலாம் அனுபவம் தெரியும். தை பிறந்ததுக்கப்புறம் வாங்க முடியாது, போட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் மக்கள் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு சூழ்நிலையே அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தரையில் வளர்க்கக்கூடியவங்க இப்போ வாங்கிட்டு போனாங்கன்னா காணை இப்போ இருக்க தான் செய்யுது. சில இடத்துல காணைங்க இருக்குது, சில பண்ணைகளில் காணை இல்லை. காணை வந்துச்சுன்னா அதை பராமரிக்க, அதை மருத்துவ முதலுதவி தெரிஞ்சவங்க அதை வந்து அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம். பொதுவாக இன்றைக்கி சந்தை நிலவரம் பார்த்தா, நம்ம முருகன் மாமா சார்புடி பிரசிடன்ட் முருகன் அவர் நம்ம பொதுவாக இன்றைக்கி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், நம்ம வர்ற சப்ஸ்கிரைபர் நம்ம ஒரு கையில் இருக்க 5 விரல் மாதிரி தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இல்லை, ஒரே மாதிரி இல்லை. நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வந்த திருமூர்த்தியாக இருக்கட்டும், அதிலிருந்தே 2 பேர் ஹைதர் அலி, விழுப்புரத்தில் வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்களும். அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து நம்ம கண்ட்ரோலில் விட்டுருந்தாங்க. மாமா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்து வாங்கி முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் மாமாட்ட விழுப்புரத்துக்கு வந்தவங்கள்ட்ட நம்ம பேசணும். குட்டி வந்து பரம்பரம் குட்டி தான். அதாவது சந்தையில் 10,500 முடிஞ்சிருக்கு, 11 முடிஞ்சிருக்கு, நீங்களும் வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. உண்மை தான். சந்தையில் வந்து 10,500 11 முடிஞ்சிருக்கு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அது எல்லாமே 8 கிலோ 9 கிலோ குட்டி, 10 கிலோ குட்டியாக இருக்கும். அதுதான் 10,500 11 முடியும். மாதிரி இது மாதிரி குட்டிகள்லாம் முடியாது. இதெல்லாம் 14 கிலோ இருக்குது, 13 கிலோ இருக்குது. இதை வந்து நம்ம 12க்கு கீழே வரைக்கும் வாங்கலாமா தவிர 11க்கு வாங்கி கொடுக்க முடியாது, 10க்கு வாங்கிக்க முடியாது. நமக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குது. அதாவது சந்தையில் இந்த குட்டி இந்த விலை போகும், இதுக்கு கீழே ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு கீழே நம்ம வந்து வாங்க முடியாது, அவங்க தரவும் மாட்டாங்க. அந்த மாதிரி தான் தீரலை. ஏன்னா தீருமா தீராதா அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களே தெரிஞ்சிடும். இவங்களும் வந்திருந்தாங்க, பொள்ளாச்சியிலேருந்து தான் வந்திருந்தாங்க. அதாவது இது வந்து நம்ம கருப்பு குட்டி தான் நம்ம பேசியிருந்தோம். இந்த குட்டி நீங்களே பாருங்கள், இதில் 17 கிலோ 18 கிலோ குட்டிலாம் இருக்குது. கிட்டத்தட்ட 40 குட்டிக்கு மேலே இருக்கும். இவங்க நம்ம விலை வச்சது வந்து 12 பக்கம் வச்சோம். 12 வரைக்கும் வந்தால் தீரும். ஏன்னா பரும்பரம் குட்டிகள்லாம் இருக்குது. நீங்கள் நிற்க மாதிரி கார் குட்டியோ பால் குட்டியோ கிடையாது. ஆனால் அவங்க நம்மளை வாங்கி கொடுக்க சொன்ன ரேட் வந்து 11. நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம 11லேருந்து பேசி 12 200 வரைக்கும் முடிக்கலாம். ஆனால் இவங்க கேட்குறதே 11க்கு மேலே அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே. நீங்கள் வரக்கூடியவங்க ஒன்று உங்களுக்கு வந்து உயிரடைக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும், சந்தை நிலவரம் தெரியணும், குட்டிகள் வரத்தும் கம்மி. குட்டி வந்து இது வந்து எப்படின்னா 12 கிலோலையும் கிடக்கு, 18 கிலோலையும் கிடக்கு. ஏன்னா நம்ம உங்களுக்கு வீடியோவில் பார்த்து கணிக்கும், நம்ம நேராக பார்த்தனால நம்மளுக்கு தெரியும். நம்ம எவ்வளோ ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம், நம்ம கருப்பிட்ட கேட்டோம். நம்ம அதாவது முடியாதுன்னெலாம் சொல்லலை,
நமக்கு தெரியும் 11 கீழே வியாபாரி தரமாட்டாங்க. இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டோம், கருப்பிட்ட கேட்டோம் 11 முடியுமான்னு. கருப்பு இல்லைன்னா எனக்கு கொள்ள காசு போயிடும், எனக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்ல, பெரிய நஷ்டம் ஆயிடும். அதே மாதிரி இவரும் தான் விழுப்புரத்துலேருந்து வந்திருந்தார் ஜாக்கிர். அவரும் இதே மாதிரி தான் நம்ம கூட்டு போய் காட்டினோம். எல்லாம் பரும்பரம் குட்டிகளாக இருக்குது, நீங்களே உயிரடைக்கு மதிப்பு பண்ணி கணக்கு பண்ணி கேளுங்க அப்படின்னோம். இவரும் அதே மாதிரி எனக்கு 11 தான் வேணும்னாங்க. அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், சந்தையில் நம்ம 11க்கு முடிஞ்சு 10,800க்கு முடிஞ்சு 10,500க்கு முடிஞ்சு சொன்னது எல்லாமே சராசரியாக 9 கிலோ 10 கிலோ 15 கிலோ தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான காசு கிடையாது. நீங்கள் இப்போ 10 கிலோ இருக்க குட்டியை 11,000 முடிச்சிங்கன்னா ஒரு கிலோ வந்து 550 ரூபா உழுது உயிரடைக்கு. அவங்க நினச்சிக்குவாங்க 10,000க்கு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அது வந்து 10 கிலோ தான் இருக்கும். ஒரு கிலோக்கு 550 போட்டால் தான் 5,500 உழுது. அப்போ 11,000 ரூபாய்க்கு வாங்கியா நம்ம 16,000 ரூபாய்க்கு நான் ஜோடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவீங்களா? அது இல்லை, உயிரிட தான் கணக்கு. நீங்கள் 11,000க்கு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அது எத்தனை கிலோ இது கார் குட்டியா பால் குட்டியா உயிரடிக்கு என்ன இருக்குது, அது என்ன ஜாதி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாமே பெரிய குட்டி. இது வந்து நீங்கள் ஒரு 12,000 வரைக்கும் வாங்கினா நல்லா லாபம் பார்க்கலாம். இவங்க சொல்கிறது 13,500 14 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 12 கீழே முடிச்சிடும். 12 வரைக்கும் 12 ஒரு குட்டிக்கு 100 ரூபா 200 முன்னப்பின வச்சு தேரலாம். ஆனால் தீரவே தீராது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுவோம். ஆனால் இதுதான் நிலவரம், இது வந்து நீங்கள் வெளியே எங்கே போனாலுமே இதுதான் மார்க்கெட்டு. நீங்கள் வந்து அவருக்கு சொல்லுவார் பாருங்கள், இது சின்ன குட்டி அடிப்பார். ஆனால் பெரிய குட்டியை தூக்கி காட்ட மாட்டாங்க. அவர் தூக்குறது 12 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு 20 கிலோ குட்டியை அவர் தூக்கி காட்டலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும், அவர் 2-3 குட்டி சிறு குட்டி காட்டாது. அது வாஸ்தவம் தான், சின்ன குட்டி 2-3 இருக்கும். ஆனால் சராசரியாக மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ உயிரிட வரும் அப்படிங்கிறது இது உறுதியாக ஒரு 13க்கு மேலே தான் இருக்கும். 13 to 14 தான் இருக்கும். நீங்கள் 450 ரூபா ரேட்டு போட்டாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 12க்கு மேலே தான் போகும். அவர் கேட்குறது எனக்கு 11க்கு மேலே வேணாம் அப்படிங்கிறனால இதை தீராது காரணம் நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம். நம்ம வந்து கமிஷனுக்காக சரி கிடைக்காதுக்காக போட்டி நம்ம என்ன செய்வோம், ரொம்ப நேரம் இருந்தார், அவர் பேசவும் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தாங்க. நம்மளும் நிற்போம், சரி என்ன தான் அவங்க என்ன அதாவது ஒரு குட்டியை குறைச்சி கேட்கறதுக்கு காரணம் இருக்கணும். ஒன்று அது வந்து இல்லைங்க, இது மொத்தமே வந்து 10 கிலோ தான் இருக்கும் அப்படிங்கிறது, அது தீரலை. நம்மளே வியாபாரத்தை சொல்லி இது தீராதுங்க, நீங்கள் வேற ஆளாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டோம். இது நம்ம திருமூர்த்திக்கு நம்ம வாங்கி கொடுத்த பொள்ளாச்சியிலேருந்து ப்ரீடு வந்து ஒரிஜினல் ப்ரீடு. நீங்களே பாருங்கள், நம்ம சொல்லுவோம் இது வந்து எல்லாமே ஒன்று போல் ஒரே சைஸு 13 கிலோ சராசரியாக இருக்கும். நம்ம 11,800 முடித்தோம். பொள்ளாச்சியில் வந்து திருமூர்த்தி எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு. நம்ம எப்போவும் சொல்லுவோம் இந்த ஆந்திரா கிராஸு அது சொல்லுவோம். இது வந்து வளர்ப்புக்கு நல்ல ஏற்றது. உங்களுக்கு வந்து இது வந்து போனவுடனே அடர் தீவனம் எல்லாம் சாப்பிடும். ஏன்னா இப்போ வர்றவங்க ஆட்டுக்காரங்க நம்ம அடர் தீவனத்தை வாங்கியே கொடுத்து சாப்பிட்டு பழக்கிட்டாங்க. அதனால் அடர் தீவனம் சாப்பிட்டு பழகினது தான். ஒரு 2 வியாபாரிட்ட முடித்தது, ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்ச வியாபாரி தான். கரெக்டாக ஒரு 5 மணிக்கு வந்த ஸ்பாட்லேயே தம்பி வந்து எதுவுமே சொல்லலை, நம்ம பொறுப்பை விட்டார். எல்லாம் பாருங்கள், நல்ல நீட்டு போக்கு தான். காதுலாம் பாருங்கள், எல்லாமே நீளமான காதுகள். அதாவது ஒரிஜினல் ப்ரீட் எப்படி செலக்ட் பண்ணுன்னு கேட்குறாங்க. இந்த பாருங்கள், ஒன்று போல் நீட்டமாக அதோடைய காதுகள் எல்லாமே நீளமாக இருக்கும். சந்தை நிலவரத்தை பாருங்கள். சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சாச்சு. தம்பி ப்ளூ ஷர்ட்டை தான் நம்ம திருமூர்த்தி இந்த மாமாட்ட தான் வியாபாரம் முடிஞ்சு. அப்பப்போ ஸ்பாட்லேயே நான் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன், தம்பி நீ கூட இரு, குட்டி எதுவும் மாறிடக்கூடாது. 2 வியாபாரம் காலைல ஒரு 5-5:15 நம்ம இருட்டிலேயே நம்ம முடிச்சு லைட் அடித்து வச்சு பார்த்து நம்ம வாங்கிட்டோம். எது நோய் இருக்குது, கால் நொண்டி பூர்வை எல்லாமே கழித்து 2 பேர்ட்டையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டி வாங்கி பொள்ளாச்சிக்கு அவருக்கு நம்மளே நல்லபடியாக ஏற்றி விட்டோம். பொதுவாக சப்ஸ்கிரைபர் வர்றவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், உயிரிடை எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் நிலவரம் என்ன. நம்ம இப்போ அவங்க 10,000 வாங்கியிருக்காங்க, 10,500 வாங்கியிருக்காங்கன்னா அந்த மாதிரி குட்டி நம்ம வாங்கி தர மாட்டோம். ஏன்னா நீங்கள் நல்ல குட்டியாக 12,000க்கு 13 கிலோ தரத்துக்கு மேலே எடுத்திங்கன்னா இந்த மாமாட்டையும் முடித்தோம். இவர் எப்போவுமே நல்ல ப்ரீடு கொண்டு வருவார். விலை கூட தான் சொல்லுவார், ஆனால் நமக்கு போனால் அதிகமான விலை சொல்ல மாட்டார். நமக்கு போனால் குறைச்சி தந்துடுவார். இது நம்ம செல்வம் மாமா தான். இது நம்ம மாமாவுக்கு தான் முடிஞ்சு, இன்னொரு மாமாவுக்கு ஒரு பெரிய பணக்காரங்களை தான் முடிஞ்சு. நல்ல ப்ரீடு தான், ஆனால் சிறுசு பெருசெல்லாம் கலந்து தான் இருக்குது. 12,200 எவ்வளோ முடிஞ்சு. இது நீங்கள் சந்தையில் இன்றைக்கி அதிகமான குட்டி வரும்னு இனி வரக்கூடிய வாரங்களில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சம்சாரிகள் குறவுங்கிறனால குட்டிகளும் குறைவாக தான் இருக்குது, வியாபாரிகளும் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி சந்தை காலைல 5 மணிக்கு ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அதிகமாக டக்குன்னு முடிஞ்சு. அதுக்கு மேலே வந்து குட்டி வந்து சம்பளம் இருந்துச்சு, நிறையா குட்டி விற்பனையாகாமல் இருந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம சொன்னது தான், மழைக்காலம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து குளிர்காலம். அதாவது தைக்கு முன்னாடி 1 மாதம் வந்து எல்லோரும் வந்து இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, தை பிறந்தா நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில குட்டிகள் தான் முதல்லலாம் நம்ம இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி குட்டி பெரிய பெரிய கிடாக்கள்லாம் வர்றதில்ல, 1-2 தான் வருது. காரணம் என்னன்னு தெரியல, எல்லாம் இந்த நோய்கள்லாம் இருக்கிறனால அவ்வளோவா கொண்டு வர்றதில்ல, அங்கங்கே விற்றுறாங்க. சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா இப்போ சில்லறை வியாபாரம் தான் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. சந்தையில் நீங்கள் பொதுவாக எட்டயபுரம் சந்தைன்னு பார்த்துட்டிங்கன்னா
கூட்டங்கள் 100 பேர் 200 பேர் இருந்தாலும் மெயினாக வாங்குறது நம்மளை மாதிரி யூடியூபர்ஸு இல்லைனா வியாபாரிகள் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி சந்தையில் நிலவரம் பார்த்திங்கன்னா 2-3 வியாபாரி வந்தாங்க. அதனால் குட்டி ஷார்ட்டேஜ் ஆனாலும் நல்ல நல்ல குட்டியை எடுத்துகிட்டு கொஞ்சம் சுமாரான குட்டிகள் விற்காம தான் இருந்துச்சு. இது வந்து தம்பி ரோஹித் தான் பருங்கடாக்களாக வாங்கிட்டு வந்தது. குட்டி என்ன தான் தட்டு பண்ணாலும் சந்தையில் இந்த மாதிரி நல்லா கொழுன்னு இருக்கிற குட்டியை வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. தம்பி 27,000 சொன்னால் சராசரியாக 30 கிலோ இருக்கும். எந்த சந்தையில் 1 கிலோ முன்ன பின்ன இருக்கும். ஆனால் குட்டி வந்து எல்லாமே இது வந்து மயிலம்பாடியில் வெளிச்சி மேச்சேரி எல்லாம் சேர்ந்து கிடக்கு. குட்டி வந்து விலை வச்சாங்க 21-22 வரைக்கும் வச்சாங்க. கடைசி வரைக்கும் தீரவில்லை. எவ்வளோக்கு தீர்ந்துச்சுன்னு தெரில. கறிக்குட்டிக்கு டிமாண்ட் இருக்குது. அது எந்த சந்தையுமே இல்லை. சந்தையில் கறிக்குட்டி வாங்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப பருங்குட்டியாக இருக்கனால கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. கடைசி தீர்ந்துச்சு. ஆனால் எவ்வளோக்குன்னு தெரியல. விலை சொல்ல வேணான்ட்டாங்க. நீங்கள் முக்கியமாக சந்தையில் வந்து பெரும்பாலும் எல்லா விலையும் நம்ம டக்குன்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. அது வியாபாரிகளுக்கும் சந்தையை நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கும் சில சிக்கல்கள் உருவாக்கும். அதனால் நீங்கள் வந்து நேராக குட்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க சந்தைக்கு நேராக வந்துடுங்க. சந்தைக்கு வந்து அதிகாலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச குட்டியாக வாங்கிக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு சந்தையில் தான் எக்கச்சக்கமான குட்டிகள் வரும். நம்ம தெரிஞ்ச வியாபாரி வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச குட்டி பிடிக்காத குட்டி எல்லாம் நம்ம பார்த்து சொல்லிடுவோம். வெளியே வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்த மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் அலைஞ்சு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இது நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிக்குன்னா அடுத்து அப்படியே பக்கத்து வியாபாரிக்கு போயிடலாம். வெளியே அப்படி கிடையாது. இது சந்தையில் நிறையா கொஞ்சம் இது நம்ம சீனித்துறை தான். நம்ம போன வாரம் ஒரு 95 குட்டி எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லி விற்று கேட்டான். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பி கிருஷ்ணன் நம்ம சீனித்துறை சிவப்பு சட்டை நம்ம எந்த ஒரு கமிஷன் இல்லாமல் ஆலங்குளம் அவருக்கு தான் நம்ம ஒரு பண்ணையாளருக்கு தான் வெயிட் போட்டு 390 சொல்லி ஒரு சராசரி 20 கிலோ இருக்கிறத விற்று கொடுத்தோம். அவனும் சந்தைக்கு வந்திருந்தான். நம்ம கந்தன் மாமாவோட பையன் சேதுபதி அவர் குட்டி தான். இது வந்து கடைசி விற்காமல் கொஞ்சம் இருந்துச்சு. சம்சாரியும் இல்லை வியாபாரிகளும் இல்லை. ஒரு சிறுசு பெருசு எல்லாம் இருந்துச்சு. ஒரு 4-5 கொஞ்சம் நோய் இருந்தனால அவங்க 4 கழிச்சு கேட்டாங்க. அதனால் விலை வந்து ஒரு 6-7 பக்கம் கழிச்சாங்க. கடைசியாக ஒரு 3 மட்டும் கழிச்சு 11,300 முடிஞ்சு எந்த கமிஷனும் இல்லாமல். அவங்களுக்கு நல்லா திருப்தி தான். ஏன்னா நோய் குட்டியை கழிக்காமல் வாங்கினா அது வந்து அவங்களுக்கு தெரில. காணன்னு சொன்னாங்க. ஆனால் காண இல்லை அப்படின்னு சொல்லி அதை அசை போட்டு காட்டினாங்க. இருந்தாலும் கொஞ்சம் முறை இருந்துச்சு. இருந்தாலும் முறை இருந்து அந்த முறை வந்துட்டாலே காணைக்கு அறிகுறி தான். ஆனால் அவங்க சொன்ன ரீசன் வேறு. இருந்தாலும் காணையோட அறிகுறி ஒரு வாய்க்கான, அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அறிவாங்க. வாய்க்கான கால்கான. இந்த கால்கான கூட நொண்டு தான் செய்யும். வாய்க்கான வந்து அது தண்ணி குடிச்சிச்சுன்னா அங்கே இருக்க 50 குட்டி 100 குட்டிக்கு வந்துடும். எல்லா குட்டிக்கும் வந்துடும். நீங்கள் வாயில் நுரை இருந்துச்சுன்னு சொன்னால் நானே கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க. சந்தையில் இருந்தாலும் வாங்கக்கூடாது. ஏன்னா அதை அப்புறப்படுத்தி அப்படியே அதை மிச்சம் இருக்கிறத நீங்கள் வாங்கி அந்த நீங்கள் கொண்டு போனோன்னா இறை சாப்பிடாமல் இருக்குது. அது புது இடங்கிறனால இறை சாப்பிடாம இருக்கும். ஆனால் காணனால இறை சாப்பிடாம உடனே கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான இந்த கிளிசரின் போரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணி வாயில் ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸு மெலனக்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. வெட்டினரி டாக்டர்கிட்ட நேராக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா கரெக்டாக வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் ப்ரைவேட் டாக்டர் விட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு தெரியும் என்ன செய்யணும், சில பேருக்கு தெரியாது. அதனால் நம்ம சொல்கிற விஷயங்களை நல்லா கவனமாக சொல்லுங்கள். நம்ம எஃப்எம்டி பற்றி சொல்லியிருந்தோம். நிறைய எஃப்எம்டி வந்து லட்சக்கணக்கான வியூஸ் போச்சு. ஆனால் எத்தனை பேர் அதை பின்பற்றுறாங்கன்னு தெரியல. நிறைய தெரிஞ்ச பண்ணையாளர்கள் எஃப்எம்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் மழைக்காலம் முடிஞ்சிருச்சு, எஃப்எம்டி இனிமேல் பிரச்சனை இருக்காது அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்காங்க. இது பூரா மிச்சம் இருக்க குட்டி இப்போ காட்டுறது எல்லாமே. அதனால் மழைக்காலம் முடிஞ்சாலும் அதாவது இந்த எஃப்எம்டிங்கிற வைரஸ் அதிகமான நிறைய விதமான வைரஸ் இருக்குது. இதில் வீரியம் கூடுனதற்கு குறைஞ்சதற்கு இந்த இது குட்டிக்கு உங்களுக்கு காய்ச்சல் இல்லைனாலும் இந்த குட்டி உடம்புல அது ஹோஸ்ட்டாக இருக்கும். அந்த உடம்புல வைரஸ் இருக்கும். ஆனால் அது ஆரோக்கியமாக இருக்கும். அது சரியானதுக்கப்புறம் அந்த குட்டியிலேருந்து இன்னொரு குட்டிக்கு பறக்கும். அப்படி இல்லைன்னா தொழுவில் தரையில் வளர்க்குறவங்க தொழுவில் ஈரப்பதத்தில் தரையில் இருக்கும். இல்லைனா ஏதாவது தீவனம் வச்சுருக்கீங்க அந்த தீவனத்தில் போய் இருக்கும். இப்படி பல விதமாக அந்த வைரஸ்கள் பரவும். வண்டியில் இருக்கும், உங்கள் கையில் இருக்கும். இது வந்து இந்த தீவனத்திலையோ இல்லை தர ஈரமாக இருந்துச்சுன்னா பல மாதங்கள் வரைக்கும் இருக்கும். அதனால் எல்லோரும் கொஞ்சம் இந்த எஃப்எம்டியில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இப்போ வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ தடுப்பூசி போடுறது பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ அதை வந்து அதை பரவாமல் தடுக்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட இதுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யலாம். இதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது நம்ம எப்போவுமே நம்ம வந்து சந்தையில் குட்டி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா வெளியே பெரிய நிறையா குட்டி கேட்பாங்க. நம்ம இப்போ சந்தைக்கு தான் வர சொல்லுவோம். சில அமையாதவங்களுக்கு நம்மளுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பெரிய பண்ணை வச்சுருக்கவங்க நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த குட்டிகளை வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம மாற்றி விடுவோம். நம்ம வந்து
பொதுவாக நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு இடத்துல சந்தையில் இருந்தோ இல்லை நம்ம பண்ணைக்கோ கொண்டு போக தவிர்த்துருவோம். இப்போ சந்தையில் நம்ம 100 குட்டி நம்ம வாங்குறோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டுக்குன்னு வாங்குகிறோம். அது ஜோடி 11 ரூபா இருக்குது, நல்ல விலைக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சந்தையிலேருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போகும்போது, நம்ம பண்ணைக்கு கொண்டு போகும்போது ஜோடிக்கு 200 வந்துடுது. இப்போ நம்ம 12,000 முடிக்கிறோன்னா 12,200 ஆயிடுது அசல். அப்புறம் நம்ம குட்டிக்கு 100 வச்சா 12,400 ஆயிடுது. அப்படிங்கும்போது ஒரு 400 கூடுது வாங்கக்கூடியவங்களுக்கு. அப்போ வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம பண்ணைக்கு எடுத்துகிட்டு போக தவிர்த்துருவோம். நமக்கு வந்து சந்தைக்கு வர்றவங்க பெரும்பாலும் வந்து நமக்கு எல்லாருக்கும் நம்ம வாங்கி கொடுக்கறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, சில பேருக்கு வந்து அவங்களுக்கு மனசு, அதாவது அந்த விலை தீராது. சந்தையோட நிலவரம், அந்த கணிப்பு திறன் அதெல்லாம் கம்மியாக இருக்கனால அவங்க நினச்ச விலைக்கு அது தீராது. இப்போ நம்ம ஒரு விலை வச்சுருப்போம், அவங்க வந்து அதுலேருந்து 2,000 ரூபா கம்மியாக நினைப்பாங்க. ஆனால் அது தீராது. நம்மளே நினச்சாலும் வாங்க முடியாது, வியாபாரி நம்ம நினச்சாலும் தரவும் மாட்டாங்க. கிடையிலையும் உங்களுக்கு அந்த ரேட்டு கிடைக்க கஷ்டம். அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குட்டி வாங்க வர்றவங்க கணிக்க தெரியணும். இந்த குட்டி இந்த விலை இருக்கும், இது வாங்கினா விலை கணிக்கிறோமோ இல்லையோ உயிரிட கணிக்கணும். எது 10 கிலோ குட்டி, எது 12 கிலோ குட்டி, எது 15 கிலோ குட்டி, 20 கிலோ குட்டி அப்படிங்கிறத கணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பால் குடி குட்டின்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே இறை சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய குட்டிகள் தான். இதில் வந்து 13லேருந்து 17, 18 கிலோ வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் கணிக்கிறதுல கொஞ்சம் தவறிட்டிங்கன்னா ஆட்டு பண்ணையை வந்து வச்சு அதில் முன்னேறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இப்போ விழுப்புரத்தில் வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு வாங்காமல் போகிறாங்கன்னா அது வந்து இப்போ சந்தையில் எட்டயபுரம் சந்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒரு விலை கூட தான். ஆனால் சில நேரங்களில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி இப்போ இந்த கடந்த 2-3 மாதமாகவே கம்மியாக தான் இருக்குது. தை பிறந்துச்சுன்னு சொன்னால் நீங்களே நினச்சாலும் வாங்க முடியாது. ஏன்னா பண்ணையாள் இருக்க குட்டி எல்லாம் மொத்தமாக வர்றவங்கெல்லாம் எப்படின்னா 5 பண்ணையாள் வந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் 200 குட்டி 300 குட்டி ஒவ்வொரு வேலையும் வாங்கக்கூடியவங்க. அதே 1000 குட்டி ஆயிரும். 1000 குட்டி ஒரு நாளில் 4 பேர் வந்து வாங்குறாங்கன்னா அதுக்கு மேலே நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்க, நம்மளை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, வாங்கி மாற்றி விடுறவங்க இருக்காங்க, உள்ள வியாபாரியாக இருக்காங்க, தரகர் இருக்காங்க, உள் தரகர் இருக்காங்க. வியாபாரிகளை அங்கேயே வாங்கி அங்கேயே மாற்றுற வியாபாரி. இப்போ ஒரு வியாபாரி குட்டி 100 குட்டி 9 குட்டி விற்று முடிச்சிட்டாங்கன்னா அங்கேயே 100 குட்டியை வாங்கிடுவாங்க. அதனால் பல முனை போட்டி இருக்குது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தர சேஃப்டியாக இல்லை, உங்களுக்கு குளிரில் வளர்க்குறதுக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டாம். இல்லை நான் குளிரில் வளர்த்துருக்குறேன், எனக்கு நல்லா வளர்க்க தெரியும், நல்லா பருங்குட்டியாக வளர்க்க முடியும் அப்படின்னா இன்னும் 2-3 வாரத்தில் வாங்கிடுங்க. தை பிறந்துச்சுன்னு சொன்னால், இந்த மார்கழி பிறந்து தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் குட்டியோடைய தட்டுப்பாடு ஆரம்பமாயிரும். ஏன்னா இந்த கடைசியாக 4 மாதம் குட்டிக்கு தட்டுப்பாடு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் முன்ன பண்ணனாலும் வியாபாரத்தை அடித்து வாங்கிடலாம். வியாபாரி 13 சொன்னாலும் நீங்கள் 11,000 கூட வாங்குகிற அளவுக்கு இருக்குது. இது நம்ம வெளியே பார்த்தோம். எல்லாமே ஒரு 150 குட்டி பக்கம் இருந்துச்சு. பருங்குட்டி மட்டும் நம்ம இந்த 40 குட்டி கேட்டிருந்தோம். ஏன்னா இதில் நிறைய 8 கிலோ 10 கிலோ குட்டி இருந்துச்சு. நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க, அவங்க நல்ல ஒரிஜினல் ப்ரீடாக கேட்டிருந்தாங்க. காசு எவ்வளோனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து 15 கிலோக்கு மேலே. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 40-45 குட்டியை தனித்தனியாக பிரித்து நம்மளே எடுத்து போகிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. எடுத்து போட்டு முடித்த உடனே தான் அவங்களுக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு, ஏன்னா இருக்க பெரிய குட்டியெல்லாம் பிடிச்சிட்டாங்க, நல்லா ஒரிஜினல் ப்ரீடாக பிடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன குட்டியை 70-80 குட்டி நம்ம எப்படி சந்தையில் விற்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறது ரைட்டு தான். அதே மாதிரி அவங்க சொன்ன விலையும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால் என்ன செஞ்சோம்னா நம்ம வந்து சரி அவங்க இஷ்டத்துலேயே விட்டுட்டோம். சரி நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணான்ட்டு வந்துட்டோம். பெரும்பாலும் இங்கே பாருங்கள், வெளியே வாங்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அது ரிமோட் ஏரியாவாக இருக்கும், கார்லாம் போக முடியாது, நம்ம பைக்கில் போக முடியாது. காரில் போனாலும் அங்கே சகதி மண்ணில் மாட்டிக்கணும், விலை தீராது. ஏன்னா சந்தையை விட வெளியே அதிகமாக சில நேரம் விலை சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போயிட்டோம், வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குட்டி ஜாதியை சொல்லுவாங்க, நீங்கள் பிரித்து வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்கும் வெளியே நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. நீங்கள் சந்தைக்கு வந்தால் தான் சந்தையோட நிலவும் தெரியும். சந்தையில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வியாபாரிகள் குட்டி இருக்கும். ஒன்று பிடிக்கலாம், ஒன்று மாறிக்கலாம். உங்களுக்கு சில நேரம் சந்தையில் 100 ரூபா கூடையும் கிடைக்கும், குட்டிக்கு 200 ரூபா கம்மியாகவும் கிடைக்கும். இப்போ வரக்கூடிய காலங்களில் சந்தையில் நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். மார்கழி மாதத்தில் போட்டி இருக்காது. பெரிய பெரிய பண்ணையாளர்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பண்ணையாளர்கள் உங்களுக்கு வளர்க்கக்கூடிய திறமை இருக்குது, 40-30 குட்டி 50 குட்டி எனக்கு குளிரில் வளர்க்கக்கூடிய திறமை இருக்குது, எஃப்எம்டி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து தைரியமாக அதை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க தைரியமாக வந்து பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் வாங்கும்போது எஃப்எம்டி இருக்கா இல்லையான்னு பார்த்து கணிச்சு வாங்கிட்டோம்னா இந்த வரக்கூடிய பனி இந்த மார்கழி மாதத்தை கடந்துட்டோம்னா ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எப்படினாலும் ஜோடிக்கு 4 ரூபாலேருந்து ஒரு 200 400 ரூபா அதிகமாக தான் இருக்கும் வெளியே நம்ம போயிட்டோம்னா. இது நம்ம பல்லடம் வேணுகோபாலுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது எப்படின்னா ஒரு 100 ரூபா வித்தியாசத்தில் தவறிடுச்சு.
நமக்கு எப்படினாலும் இது நம்ம ரெகுலராக எடுக்கிறது தான். அதே மாதிரி இப்போ இந்த சந்தையில் தான் தீர்ந்துச்சு, நமக்கு தீரல. நம்ம சொல்லிட்டோம், நமக்கு ஒரு 100 ரூபா இதில் முடிஞ்சு தவறிடுச்சு. பெரும்பாலும் நம்ம எப்படின்னா, நம்ம வந்து நம்மகிட்ட நிறைய அட்வான்ஸாக நிறையா பேர் புக் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே தரமான குட்டி தான். இந்த மாதிரி குட்டி தான் எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி 14 கிலோ 15 கிலோ வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் 100 ரூபாயை பார்க்குறாங்க. இது இப்போ நான் வாங்கி நான் வீட்டுக்கு கொண்டு போனோம்னா எனக்கு வண்டி வாடகை ஒரு குட்டிக்கு 100 ரூபா, ஜோடிக்கு 200 ரூபா ஆயிரும். அங்கே போய் 2 நாள் எனக்கு டிலே ஆச்சுன்னா தீவன செலவாயிரும். அப்படிங்கும்போது ஜோடிக்கு எப்படி 400 ரூபா 500 ரூபா கூடிரும். இதை நம்ம புக் பண்ணோன்னு சொன்னால் அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு வைக்க மாட்டாங்க. அதுதான் ரிஸ்க்கு. இப்போ நம்ம வந்து இறங்கி செய்கிறோம். இதுக்கு நம்ம சந்தையில் ஈஸியாக நம்ம வாங்கி மாற்றிட்டு குட்டிக்கு 100 ரூபானா ஜோடி 200 ரூபா ஆயிடுச்சு, பார்த்துட்டு போயிடலாம். இது நம்ம தம்பி மேலப்பாளையம் ஹிதாயத்து கறிக்கடை வியாபாரி தான். மொத்தமாக நம்மளோட தீபாவளி கறிக்கடைக்கு நல்லா பண்ணியிருந்தான். இந்த குட்டி வந்து வெளியே ஒரு 12,500 ரூபாய்க்கு வெளியே ஏற்றி விட்டுருந்தாங்க. இதில் வந்து 4-5 வியாபாரி சேர்ந்து போனால புருவ கலந்தனால அவங்க மொத்தமாக திருப்பி அனுப்பிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து 11,800 தான் முடிஞ்சு. இது அப்படியே நம்ம தம்பி மேலப்பாளையம் ஹிதாயத்து ஒரு 50 குட்டி கேட்டிருந்தான். எல்லாமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடு, எல்லாமே நீட்டு போக்கான. இது நல்லா முதல் மாதமே 5 கிலோ ஏறக்கூடிய 13 கிலோ இருக்கும். நம்ம கேட்டிருந்தோம், அவனுக்கு உடனே அனுப்பிட்டோம். எனக்கு ஜோடிக்கு 100 ரூபா மட்டும் தான் கேட்டோம். ஏன்னா அவன் எப்போனாலும் நம்ம சொல்கிற கறிக்கடைக்கு வாங்கிடுவான். இது நம்ம தம்பி செல்வகுமார் இந்த உள்ளே போகிறான் ஒயிட் டிஷர்ட்டு. ஆமாம், அவன் வந்து நம்மகிட்ட என்ன குட்டி கொடுவோம் ரொம்பலாம். இந்த முன்னாடி இருக்க ஒரு குட்டி தான் சின்ன குட்டி, மற்றது எல்லாமே இதில் வந்து அதிகப்படியாக 20 கிலோ வரைக்கும் இருக்குது. அதாவது 13லேருந்து 20 கிலோ வரைக்கும் இருக்குது. இந்த குட்டிலாம் பாருங்கள், இதெல்லாம் 17 18 இருக்கும். 16 கிலோ 15 கிலோ எல்லாமே இருக்குது. இது எல்லாம் நம்ம ஒரு 10 நாள் அவனை வச்சுருந்தான், தீவனம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தது தான். ஏன்னா தம்பி ரொம்ப நாளாக வந்து வாங்கணுன்றது தான், சந்தையில் 2 நாளாக வர முடியல. ஏன்னா அவன் இந்த போகிறான் தம்பி தான், அவனை ஏற்றி அனுப்பி விட்டாச்சு. 12,950, இது சராசரியாக 15 கிலோ வரைக்கும் இருக்கும். தம்பி நம்ம ரொம்ப நாளாக கேட்டு கொடுக்க முடியாதுனா ஒரு காமெடி மனுஷனும். அதே மாதிரி இந்த பரன் போடுறதுக்கு தென்னை ரீப்பரு, வாகமரம், பலாமரம் இதெல்லாம் இவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நமக்கு ரொம்ப கம்மியாக வாங்கி தருவான். அதனால் இப்போ நம்ம புதுசாக ஒரு பரன் போடுறதுக்கும் நம்ம இந்த காட்டு வாகன்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதை நம்ம தம்பிகிட்ட சொன்ன, தம்பி நல்லபடியாக நீ முடிச்சு கூட அப்படின்னா. ஏன்னா நம்ம எடுக்கும்போது 200 ரூபாய்க்கு எடுத்தோம் தென்னை ரீப்பர் 3க்கு 2. ஆனால் தம்பி வந்து 150 ரூபாய்க்கு அவனுக்கு போட்டிருந்தான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் அந்த லோக்கல் ஏரியாங்கிறனால அவனுக்கு நிறைய பழக்கரு. ஏன்னா தென்காசி கேரளா பார்டரில் இந்த மாதிரி மரம் அங்கே நிறையா கிடைக்கும். குட்டி நல்லபடியாக ஏற்றி கொடுத்துருந்தோம். நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட உதவி நம்மளுக்கு என்றைக்கு தேவை இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலிபுத்தூர்லேருந்து காளிதாஸ் வந்திருந்தார். அவருக்குமே வந்து ஒரு 15 குட்டி நினைக்கிறேன். ஆமாம், நல்லா வளர்த்த குட்டி தான். நம்ம இதில் எல்லாம் பிபிஆர் தடுப்பூசி, பிபிஆர் போட்டது, டிவார்மிங் பண்ணது, சளி மருந்து கொடுத்தது. அவர் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், கண்டிப்பாக வேணும். அப்படி எங்கள் ஊர் எம்எல்ஏவோட சூப்பர்வைசராக இருக்கிறாரு. அவர் கேட்டனால அவருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம். நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டி வேணும்னா மேலே தெரிகிற நம்பரை சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணுங்கள்.